Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Centre. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு ரிச் மேன், ஓகே, ரிச் மேன் அண்ட் அவங்களோட வைஃப் இருக்காங்க வீட்டில். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் கான்வர்சேஷன் என்னென்னா, துணிலாம் நிறைய போடாதீங்க இன்னைக்கு, கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்க்கு இதில் டம்ப் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இன்றைக்கி துணி துவைக்கிறவங்க வரமாட்டாங்க, அந்த லேடி வந்து வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்து இன்றைக்கி வரமாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அங்கேயே வச்சுக்கோங்க உங்களோட பிளேஸில், நான் சொல்லும்போது மிஷினில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஏன் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன் போகுது. அது மாதிரி அவங்களோட ஊரில் வந்து ஒரு கோவில் திருவிழா மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்மளோட மெய்டு வந்து அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 500 rupees காசு தேவைப்படுது, அவங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் தான் தீபாவளி வருது, அப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க அந்த ஊரில் போகும்போது அவங்களோட பேத்தி, அவங்க பொண்ணு, அவங்களோட இன்னொரு பேரன் இருக்கானா அண்ட் அவங்களோட மருமகன் எல்லாரையும் பார்க்க போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த காசு இப்போ ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு போயிட்டு வர செலவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் அதெல்லாம் சும்மா நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, சும்மா கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ சரிங்க, எதுக்கு தேவையில்லாத செலவு, இப்போ ஒரு பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கீங்கள, அது கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஓ, இப்போ நீ அப்படி வர, ஸோ இப்போ வந்து இந்த பீஸாவுக்கு நான் செலவு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரி நீ சொல்லி காட்டுறியா, சரி நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு கடைசியில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது போயிடுச்சு. ஸோ இது அவர் அப்போ வரைக்கும் அவருக்கு அது ஒரு ரியலைசேஷன் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு, வந்துட்டு அவங்க பெருக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இவர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கார். அப்போ கேட்குறாரு, எப்படி ஃபங்க்ஷன்லாம் எப்படிமா போச்சு, போனீங்களே அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா சூப்பராக போச்சு. சரி ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, 500 rupees வாங்கிட்டு போனீங்களா, அதை வச்சு என்ன பண்ணீங்க? இவருக்கு என்னென்னா, 500 ரூபாயில் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போகிறாங்க பெருசா அப்படின்ற மாதிரி. ஐயோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நான் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க, போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் செலவாச்சு சார் ட்ராவலிங்க்கு, அப்புறம் என்னோடய பேரன் வந்து ஒரு டாய்ஸ் கேட்டான், அது வாங்கி கொடுத்தேன், என்னோடய பேத்திக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டேன், அண்டு என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு வளையல் ஸ்டிக்கர் போட்டு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனேன், ஒரு சாரீ வாங்கினேன், என்னோடய மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு பெல்ட் வாங்கினேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போனேன். அப்புறமா வந்து கோவில் திருவிழா இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறைய பேர் இந்த பிச்சைக்காரங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நான் வந்து ஒரு 30 rupees கிட்ட டொனேட் பண்ணேன். ஸோ அப்படி போயிடுச்சு சார் அந்த 500 rupees, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த டேவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து அவங்க போயிட்ட உடனே யோசனை, ஒரு 500 ரூபாயில் நம்ம ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அவர் கண்ணு முன்னாடி அந்த ஒரு கார்ப்பரேட் திங்கிங்கில், ஸோ அந்த 8 ஸ்லைஸ் இருக்கும்ல பீஸாவில், ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினோன்னா அது வந்து அவருக்கு கண்ணு முன்னாடி வருது. டிரான்ஸ்போர்ட்டு, பேரனோட நீடு, பேத்தியோட நீடு, பொண்ணு, அதுக்கப்புறமா மருமகன், அப்புறம் சேரிட்டி, அவங்களோட ஃபுட்டு, இந்த மாதிரி இத்தனை எக்ஸ்பென்சஸை போயிட்டு கையில் கொஞ்சம் காசு ரிமைனிங் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 500 rupeesல இவ்வளோ டிவைட் பண்ணி இவ்வளோ ஹாப்பினஸ் பார்க்க முடியுமா அப்படின்றத வந்து ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஒரு விஷயமா வந்து அந்த டைமில் அந்த ரிச் மேன் வந்து நினச்சி பார்த்தாராம். ஸோ இந்த ரமலான் டேயில் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கதை ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சின்ன ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேரிங், ஓகே, ஸ்பெண்ட் டு லிவ், ஓகே, we should not live to spend. செலவு பண்ணுறதுக்காகவே வாழக்கூடாது, ஓகே, அதுக்காக பீஸாவே நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால், உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துக்க கூடாதா அப்படின்னா, உங்களுக்காக நீங்கள் வாழும்போது இன்னொருத்தவங்களை பற்றியும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்றது தான் நான் இந்த கதை மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ரம்ஜானில் 2 முக்கியமான விஷயங்கள், அதாவது ஒருத்தவங்க ஹங்க்ரியில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றத கண்டிப்பாக உணர்கிற வகையில் தான் வந்து அந்த கஸ்டம்ஸ் இருக்குது, ஃபாஸ்டிங் கல்ச்சர், ஓகே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கும்போது அதோட கஷ்டம் எப்படி இருக்குன்றதை ஒருத்தர் உணர்ந்து அந்த கஷ்டத்திலேயே they are seeking something from the God, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அண்ட் 2வது ஃபர்கிவ்னஸ், யாராக இருந்தாலும் மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு கல்ச்சரும் வந்து அவங்களுக்குள்ள டெவலப் ஆகுது இந்த ரம்ஜான் டேயில். சின்ன விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை சம்திங் யூ ஆர் டூயிங் க்ளோஸ் டு தி காட், ஓகே, 1 step நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் ஐ விஷ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னுடைய ஹாப்பி Ramzan, learning today for a better tomorrow. Thank you, students.